ஹலோ காய்ஸ், இட்ஸ் மண்டே மார்னிங். நேற்று சென்னை ரீச் ஆகவே நைட் 8 கிட்ட ஆயிடுச்சு. சேலம்லேருந்து வரும்போது எப்போவுமே ப்ரொவிஷன்ஸ், அரிசி, அப்புறம் 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஒர்க்கில் உட்காந்துட்டா கடைக்கு போக டைமே இருக்காது. ஸோ 1 வீக்குக்கு தேவையான வெங்காயம், தக்காளிலாம் வாங்கிட்டு வந்துட்டா அதோட நெக்ஸ்ட் வீக்கெண்டில் போய் எல்லாமே அகைன் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். நைட் லேட் ஆனதுனால டயர்டில் எதுவுமே எடுத்து வைக்கல. மார்னிங்கும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டக்குன்னு பண்ணுற மாதிரி ராகி சேமியா தான் பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே ராகியை தனியாக வேக வச்சுட்டு அப்புறமா தாளித்து எடுத்துப்பேன். ஆனால் என்னோட அம்மா நம்ம ஒயிட் சேமியா எப்படி பண்ணுவோமோ தண்ணி கொதிச்சதும் சேமியாவை போட்டு வேக வைப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லஞ்சும் சிம்பிளாக கர்ட் ரைஸ் அண்ட் கத்திரிக்காய் பொரியல் தான் பிளான் பண்ணியிருந்தேன். சம்மருக்கு குழம்பு சாப்பாடெலாம் பிடிக்கவே மாட்டேங்குது. கர்ட் ரைஸ் சாப்பிட்டா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. கத்திரிக்காயை, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு கொஞ்சம் கிரேவியாக பண்ணேன். அப்போ தான் கர்ட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். எப்போ ஊருக்கு போயிட்டு வந்தாலும் 1 வீக்குக்கு வீடு க்ளீனிங் ஒர்க் நிறையவே இருக்கும். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது, பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது, ப்ரொவிஷன்ஸில் பழைசு புதுசுன்னு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே கடுப்பாக இருக்கும். எப்படா எல்லா க்ளீனும் பண்ணி முடிப்போன்னு இருக்கும். ஆனால் ஒரு நாள்லையே என்னால் எல்லாத்தையுமே பண்ண முடியாது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எப்படியும் 1 வீக் ஆகிடும் எனக்கு பழைய மாதிரி செட்டில் ஆகிறதுக்கு.